ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓலோடி விஷயம் தான் பார்க்க போகிறோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஓலோடி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு இப்படி ஒரு வெடி இருக்குங்கிறதே தெரியறதில்ல. நீங்கள் 90ஸாக இருந்தாலும் சரி, 2K இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வயசு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓலோடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பேரில் இருக்க மாதிரியே ஓலை தான் தேவை. நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை. எங்கள் ஏரியாவில் பனை ஓலை கிடைக்காதனால நான் இந்த தென்னை ஓலை யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவில் பனை ஓலை கிடைச்சதுனா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் ஓலோடி செய்யலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி அட்டையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஓலோடி செய்யலாம். அது எப்படிங்கிறது நான் இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓலோடி செய்கிறது எப்படிங்கிறது தெளிவாக புரியும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் தேவைப்படும். மேட்ச் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி மெழுகு டைப் குச்சி இருக்கக்கூடிய மேட்ச் பாக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த டைப் குச்சிகள்லேருந்து இந்த மருந்தை தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்பவே சுலபம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கனால ஈஸியாக மருந்தை பிரித்து எடுத்துடலாம். தீக்குச்சிகளை இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த தீக்குச்சிகள்லேருந்து இந்த மருந்தை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. மருந்து எல்லாத்தையும் தனியாக பிரித்ததுக்கப்புறமா ஒரு சுத்தியில யூஸ் பண்ணி இந்த மருந்து எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த ஓலையில் இருக்கக்கூடிய குச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃபை யூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பண்ணிங்கனாலே ஓலையும் குச்சியையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். குச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஓலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓலையோடைய எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஓலையோடைய மடிக்கிறதுக்கு முதல்ல இந்த எண்ணெய் பிடிச்சி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பிடிச்சி திரும்பியும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம ஓலையை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி ரெடியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மருந்தை அந்த பாக்கெட்டில் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. மருந்தை ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் நல்லா அழுத்தியும் ஃபில் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட ஓலை வடி நல்லா சத்தமாக வெடிக்கும். மருந்தை ஃபில் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம திரியை ஆட் பண்ணணும். திரியை ஆட் பண்ணுறதுக்கு நான் சாதாரண சீனி வடி திரியை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த திரியை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு திரியில் இந்த வெடிமருந்து நல்லா படுற மாதிரி திரியை அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த பாட்டை இந்த மாதிரி மூடி விட்டுடுங்க. மூடி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஓலோடியை மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ண வேண்டியது தான். ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லா அழுத்தி ஸ்ட்ராங்காக ட்விஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் லூஸாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓலோடி சத்தம் இல்லாமல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓலையை மொத்தமாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சின்ன பாட்டை மட்டும் ஓலைக்கு உள்ளேயே இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஃபைனலி நம்மளோட 90s ஃபேவரட் ஓலை வடி ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதையே நம்ம அட்டையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அட்டையில் பண்ணும்போதும் அதே சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இந்த எண்டை ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த எண்டை ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ரியேட் ஆகக்கூடிய அந்த பாக்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தீப்பெட்டி மருந்தை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சம் அதிகமாகவும் நல்லா அழுத்தியும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே பிஜிலி வெடியோட திரியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ட்விஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி மொத்த அட்டையும் ட்விஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. ட்விஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த சின்ன பாட்டை அட்டைக்குள்ளேயே இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேக் பண்ணியிருக்கிற இந்த 2 ஓலோடியில் எது உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக் பண்ண வீடியோவில் எப்படி வெடிக்குன்னு செக் பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம அட்டையை வச்சு மேக் பண்ண வீடியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா செம தரமாக வெடிச்சுது. வேறு லெவல் சத்தம் இல்லை. அடுத்ததாக என்னடா புதுசாக வெள்ளை கலரில் ஏதோ வெடியை காட்டுறான்னு நினைக்காதீங்க. இது 2 வெடி மேக் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்த தீப்பெட்டி பண்ணது எல்லாத்தையும் வச்சு பேப்பரெல்லாம் மேக் பண்ண ஒரு வெடி. இது எப்படி வெடிக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
இதுவுமே சூப்பராக வெடிச்சிது. இப்போ நம்மளோட தலைவர் ஓலை வெடி எப்படி வெடிக்கிறாருன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். செம்ம வேறு லெவல் சத்தம் இல்லை. என்ன தான் வெடி இருந்தாலும் ஓலை வெடி தாங்கிறத ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஓலையில் பார்த்தீங்கன்னா சும்மா பீஸாக போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓலை வெடி எப்படி மேக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.